இந்த வீடியோவை பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தற்போது இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு நிலைமை எந்த ஒரு குழந்தைகளுக்குமே ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம நெஞ்சையே நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் தற்போது நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஸ்கூலில் இருந்து வந்த குழந்தைகள் வந்த கையோட வீட்டை சுற்றி அங்கும் இங்கும் ஏதேதோ தேடிக்கிட்டு ஓடுறாங்க. அப்படி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்த அவங்களுக்கு கடைசியாக மாடி படியில் அவங்க நம்பவே முடியாத மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, அதாவது இன்ப அதிர்ச்சி அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அது வேற ஒன்றுமில்லை, அந்த பிள்ளைகளுடைய அப்பா வெளிநாட்டில், அதாவது கடந்த சில வருடங்களாக அவர் துபாயில் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி இருக்க பல வருஷம் கழிச்சு அவருடைய அப்பா அன்னைக்கு தான் அவர் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. அப்ப வீட்டுக்கு உள்ள நுழைந்த குழந்தைகள் வீட்டுக்கு உள்ள அப்பா முன்கூட்டியே அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறத உணர்ந்த அந்த குழந்தைகள் அதற்காக தான் தன்னுடைய அப்பா எங்க அப்படின்னு அந்த குழந்தைகள் எல்லாருமே வீட்டின் எல்லா மூலையிலையுமே சுத்தி தன்னுடைய அப்பாவை தான் அவங்க அவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்க மாடிப்படிக்கு மேல தன்னுடைய அப்பா அவர் ஒளிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்ச அந்த குழந்தைகள் மாடிப்படியில தன்னுடைய அப்பா இருக்கிறத பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிச்சு வார்த்தைகளால சொல்ல முடியாத மிகப்பெரிய மகிழ்ச்சியை அந்த குழந்தைகள் எல்லாருமே அடைகிறாங்க. இதுல முக்கியமா அந்த குழந்தைகளுடைய அண்ணன் பேசவே முடியாம வாயடைச்சு போய் அந்த இடத்துலயே கீழே தரையில உட்கார்ந்து பேச முடியாம போக அவருடைய அப்பாவே வந்து தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சு ஒரு மிகப்பெரிய பாச போராட்டமே நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவை தற்போது பார்க்குற நம்ம எல்லாருக்குமே இப்படி ஒரு நிலைமையை யாருமே நம்ம குழந்தைகளுக்கு எப்பயுமே கொடுத்துடக்கூடாது. ஏன்னா குழந்தைகளை பிரிஞ்சு பெற்றோர்கள் அவங்க தனியா தூரமா வேலை பார்க்கறதுக்கு அப்படின்னு போறப்ப குழந்தைகள் மனத அளவுல அவங்க ரொம்பவே பாசம் இல்லாம பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய பாதிப்பின் அந்த விளைபாடு தான் மீண்டும் அவங்க அவருடைய தந்தையை பார்த்த உடனே எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க எல்லாருமே வருத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவை பார்க்குற நீங்க யாராச்சும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கீங்களா? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.